யோப்பு 16வது அதிகாரம் 1. அதற்கு யோபு பிரதியுத்தரமாக 2. இப்படிப்பட்ட அநேகம் காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். 3. காற்றைப் போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ, இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன? 4. உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளைக் கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவுங்கூடும். 5. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். 6. நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமலிருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? 7. இப்போது அவர் என்னை இளைத்துப் போகச் செய்தார், என் கூட்டத்தையெல்லாம் பாழாக்கினீர். 8. நீர் என்னைச் சுருங்கிப் போக பண்ணினது அதற்குச் சாட்சி. என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும். 9. என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது, என் பேரில் பற்கடிக்கிறான், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். 10. எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டங்கூடினார்கள். 11. தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். 12. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். 13. அவருடைய வில்லாளர் என்னைச் சூழ்ந்து கொண்டார்கள், என் ஈரலை தப்பவிடாமல் பிளந்தார், என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார். 14. நொறுக்குதலின்மேல் நொறுக்குதலை என்மேல் வரப்பண்ணினார், பராக்கிரமசாலியைப் போல என்மேல் பாய்ந்தார். 15. நான் இரட்டுச்சேலையை தைத்து என் தோளின்மேல் போர்த்து கொண்டேன், என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன். 16. அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகளின்மேல் உண்டாயிருக்கிறது. 17. என் கைகளிலே கொடுமையில்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படியாயிற்று. 18. பூமியே, என் இரத்தத்தை மூடிப்போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. 19. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்திலிருக்கிறது, எனக்குச் சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். 20. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. 21. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். 22. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியே போவேன். யோப்பு 17வது அதிகாரம் 1. என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. 2. பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ, அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. 3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? 4. நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர், ஆகையால் அவர்களை உயர்த்தாதிருப்பீர். 5. எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்துப்போகும். 6. ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார், அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன். 7. இதுநிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது, என் அவயவங்களெல்லாம் நிழலைப் போலிருக்கிறது. 8. சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள், குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான். 9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகளுள்ளவன் மேன்மேலும் பலத்துப் போவான். 10. இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய்வாருங்கள், உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன். 11. என் நாட்கள் போயிற்று, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்றுப்போயிற்று. 12. அவைகள் இரவை பகலாக்கிற்று, இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று எண்ணச் செய்தது. 13. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். 14. அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். 15. என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? 16. அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றான். யோப்பு 18வது அதிகாரம் 1. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக 2.
நீங்கள் எந்த மட்டும் பேச்சுகளை முடிக்காதிருப்பீர்கள். புத்திமான்களாயிருங்கள், நாங்களும் பேசட்டும். 3. நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீழ்ப்பானவர்களாயிருப்பானேன். 4. கோபத்தினால் உம்மைத்தானே பீறுகிற உமது நிமித்தம் பூமி பாழாய்ப்போகுமோ? கன்மலை தன்னிடத்தை விட்டு பேருமோ? 5. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். 6. அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். 7. அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம், அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். 8. அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலைச்சிக்கலிலே நடக்கிறான். 9. கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். 10. அவனுக்காகச் சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. 11. சுற்றிலுமிருந்துண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். 12. அவன் பெலனை பட்டினி தின்று போடும், அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். 13. அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும், பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். 14. அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடே பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். 15. அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். 16. கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டுப்போகும். 17. அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்தழியும், வீதிகளில் அவன் பேரில்லாமற் போகும். 18. அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்திவிடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். 19. அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை பௌத்திரனும் இல்லை, அவன் வீட்டில் மீதியாயிருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. 20. அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள். 21. அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான், தேவனை அறியாமற்போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான். யோப்பு 19வது அதிகாரம். 1. யோப்பு பிரதியுத்தரமாக. 2. நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். 3. இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடினமுகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை. 4. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது. 5. நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களாகில். 6. தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். 7. இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை, கூக்குரலிடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. 8. நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கிவிட்டார். 9. என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். 10. அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார், நான் அற்றுப்போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கிப் போட்டார். 11. அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார், என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார். 12. அவருடைய தண்டுப்படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தைச் சுற்றி பாளையமிறங்கினார்கள். 13. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். 14. என் பந்துஜனங்கள் விலகிப்போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்துவிட்டார்கள். 15. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். 16. நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிறபோது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. 17. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். 18. சிறுபிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். 19. என் பிராணசிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். 20. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. 21. என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. 22. தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன், என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறதென்ன.
23 ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு. 24 அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். 25 என் மீட்பர் உயிரோடிருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின்மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். 26 இந்த என் தோல் முதலானவை அழுகிப்போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். 27 அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. 28 காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. 29 பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாயத்தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும்பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான். யோப்பு 20வது அதிகாரம் 1 அப்பொழுது நாகமாத்தியனான சோப்பார் பிரதியுத்தரமாக 2 இதற்காக மறுத்தரவு கொடுக்க சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்துச் சொல்லுகிறேன். 3 நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன், ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. 4 புன்மார்க்கனின் கெம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும். 5 அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதிகால முதல் இப்படியிருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ. 6 அவனுடைய மேன்மை வானபரியந்தம் உயர்ந்தாலும் அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும். 7 அவன் தன் மலத்தைப் போல என்றைக்கும் அழிந்து போவான், அவனை கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள். 8 அவன் ஒரு சொப்பனத்தைப் போல் பறந்து போய் காணப்படாதவனாவான், இரவில் தோன்றும் தரிசனத்தைப் போல் பறக்கடிக்கப்படுவான். 9 அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை, அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. 10 அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள், அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும். 11 அவன் எலும்புகள் அவனுடைய வாலவயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். 12 பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி. 13 அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும். 14 அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன்பாம்புகளின் பிச்சாய் போகும். 15 அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். 16 அவன் விரியன்பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான், விரியனின் நாக்கு அவனை கொல்லும். 17 தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. 18 தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்பக் கொடுப்பான், அவன் திரும்பக் கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்குச் சரியாயிருக்கும், அவன் களிகூராதிருப்பான். 19 அவன் ஒடுக்கி ஏழைகளைக் கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும். 20 தன் வயிறு திருப்தியற்றிருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. 21 அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை, ஆகையால் அவன் ஆஸ்தி நிலைநிற்பதில்லை. 22 அவன் வேண்டுமென்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்தபின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும், சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும். 23 தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவர் அவன்மேல் தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன்மேல் சொரிய பண்ணுவார். 24 இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பியோடினாலும் உருக்குவில் அவனை உருவ எய்யும். 25 உருவின பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவிப்போகும், பயங்கரங்கள் அவன்மேல் வரும். 26 அவன் ஒளிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கியிருக்கும், அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும், அவன் கூடாரத்தில் மீதியாயிருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். 27 வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். 28 அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். 29 இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்தரமுமாம் என்றான். யோப்பு 21வது அதிகாரம் 1 யோப்பு பிரதியுத்தரமாக 2 என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும். 3 நான் பேசப்போகிறேன், சகித்திருங்கள், நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். 4
நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன். அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாதிருக்குமா? 5. என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக்கொள்வீர்கள். 6. இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன், நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். 7. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். 8. அவர்களோடுங்கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். 9. அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. 10. அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய்ப்போகாது, அவர்களுடைய பசு சினை அழியாமல் இணுகிறது. 11. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போகவிடுகிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். 12. அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கின்னரத்தின் ஓசைக்குச் சந்தோஷப்படுகிறார்கள். 13. அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். 14. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்பும். 15. சர்வவல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். 16. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையிலிராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. 17. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம், அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். 18. அவர்கள் காற்று முகத்திலிருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். 19. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். 20. அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும், சர்வவல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். 21. அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும்போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டைப் பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பமென்ன? 22. உயர்ந்தோரை நியாயந்தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாராலாகும்? 23. ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பெலனுள்ளவனாய்ச் சாகிறான். 24. அவனுடைய பால்பாத்திரங்கள் பாலால் நிரம்பியிருக்கிறது, அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாயிருக்கிறது. 25. வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடே சாப்பிடாமல் மனக்கிலேசத்தோடே சாகிறான். 26. இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக்கொள்ளுகிறார்கள், புழுக்கள் அவர்களை மூடும். 27. இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னைப் பற்றி அநியாயமாய்க் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன். 28. பிரபுவினுடைய வீடு எங்கே, துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள். 29. வழிநடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா? அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? 30. துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டுவரப்படுகிறான். 31. அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அவன் செய்கைக்குத்தக்க பலனை அவனுக்குச் சரிக்கட்டுகிறவன் யார்? 32. அவன் கல்லறைக்கு கொண்டுவரப்படுகிறான், அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். 33. பள்ளத்தாக்கின் புல்பத்தைகள் அவனுக்கு இன்பமாயிருக்கும், அவனுக்கு முன்னாக எண்ணிறந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவ்விடத்துக்குச் செல்லுவார்கள். 34. நீங்கள் வீணான ஆறுதலை எனக்குச் சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது என்றான்.